வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு பகுதியில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி காரணமாக தற்பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை 18ஆம் தேதி வரையில் தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இந்த காற்று சுழற்சி தாளமுக்கமாக மாற்றம் பெற்று மட்டக்களப்பு மாவட்டத்தினூடாக இலங்கையின் நிலப்பகுதிக்குள் நுழைந்து நாட்டின் நடுப்பகுதியினூடாக அரபிக்கடலை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த 3 நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமானது முதல் மிக கனமானது வரை மழை வீழ்ச்சி கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பெரிய மற்றும் நடுத்தர குளங்கள் வான் பாய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கனமழை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்நில பகுதிகளில் எதிர்வரும் 12ஆம் தேதிக்கு பின்னர் வெள்ள அபாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் காற்றின் வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்றும் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுவதால் மறு அறிவித்தல் வரும் வரை கடற்றொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.